இந்த விழாவில் இவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம். இந்த விழாவுக்கு என்ன சிறப்பு? நாம் எல்லோருக்கும் கடவுள் வழிபாடு பல பேருக்கு இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்தோ தெரியாமலேயோ பிறப்பின் அடிப்படையே சாதி இருக்கிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மதம் இருக்கிறது. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு நாள் உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் கூட ஒரு நாள் உண்டு. பிறந்த நாள், திருமண நாள் எல்லாம் உண்டு. ஆனால் நாம் பிரிந்து கிடக்கிறோம். நான் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சேகர் பாபு சிவனடியார் என்று நினைக்கிறேன், சைவம். திருமால் இல்லையே, சைவம் தானே. இது இருந்தாலும் சைவம் தானே முக்கியமா. எல்லாம் கலப்புனா கூட எல்லாம் சாப்பிட்றோம் பிரியாணி என்னன்னு இருக்குல்ல. என்ன அதுக்கு போனா அப்புறம் திரும்ப இந்து மதம் வரும். இந்து மதம் ஒரு மதம் எப்ப இருந்தாலும் பின்னாடி வர்ற. சைவம் தமிழ்நாட்டினுடைய மதம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொன்ன மதம் இங்கே இருந்தது, சைவம். அது உண்டா இல்லையா, சரியா தப்பான்லாம் எனக்கு உடன்பாடு இருக்காங்கிறது அது வேற. திருவண்ணாமலையில் இருக்கின்ற சிவபெருமானை, உண்ணாமலை உமையாளுடன் இருக்கின்ற ஒருவனை பித்தா பிறைசூடி பெருமானை என்று வணங்குகின்ற, சைவத்தை வழிபடுகின்ற, சிவனை வழிபடுகின்றவனுக்கு கார்த்திகை மாதம் மகத்தான மாதம், பெருமைக்குரிய மாதம். அந்த மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம். வைணவர்கள் இருப்பார்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நீராட போதுவீர் போதுமினோர் நீரலையீர் ஆயர்பாடி செல்வ சிறுவேர்கள் கூர்வேல் குறுந்தொடிலன் நந்தகோபன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளந்திங்கம் பாரோர் புகழப்படிந்து ஏழோர் எம்பாவாய். இப்படியாலம் போடுவோம் ஆல் இண்டியா ரேடியோவில். நான் சின்ன பையனா இருக்கும்போது மார்கழி மாசத்துல எங்க அக்கா கோலம் போட்டு இருக்கும். மார்கழி மாசம், அந்த மார்கழி மாசத்தை வணங்குகின்ற வைணவர்களுக்கு மார்கழி மாதம் மகத்தான மாதம். இந்த மண்ணை ரட்சிப்பதற்கு பரலோகத்திலிருந்து பிதா வந்தார், இயேசு வந்தார், எங்களை மீட்பு வந்திருக்கிறார், நாளைக்கும் வருவார், நாங்கள் நம்புகிறோம் கர்த்தரை என்று வணங்குகின்ற கிறிஸ்தவர்களுக்கு அவர் பிறந்த டிசம்பர் மாதம் புனிதமான மாதம், வணக்கத்திற்குரிய மாதம். 1200 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏகத்துவம் என்று ஒரே தத்துவத்தை கொண்டு வந்து, கடவுள் ஒருவர் தான், அவர் அல்லாஹ், அவருக்கு உருவம் கிடையாது, சகோதர தத்துவம் தான் எங்கள் மதத்தினுடைய அடிநாதம், மனிதனை நேசிப்பதுதான் எங்களுடைய வாடிக்கை, அன்புதான் கடவுள், அதை தாண்டி ஒன்றுமில்லை, இதைத்தான் எங்களுக்கு இறைதூதர் போதித்தார் என்று சொல்லுகின்ற முகமதியருக்கு அவர்கள் வணங்குகின்ற ரமலான் மாதம் வணக்கத்திற்குரிய மாதம், சிறப்பான மாதம். சைவருக்கு ஒரு மாதம், வைணவருக்கு ஒரு மாதம், கிறிஸ்துவருக்கு ஒரு மாதம், முகமதியருக்கு ஒரு மாதம். நாம் எல்லோரும் சைவர்களாக வைணவர்களாக ஜாதியாலும் மதத்தாலும் பிளந்து கிடக்கிறோம். ஜாதியால் மதத்தால் பிளந்து கிடக்கிற நம்பை ஒன்றாக சேர்த்த பெரியாரும் அண்ணாவும் பிறந்த இந்த செப்டம்பர் மாதம் மகத்தான மாதம் என்கின்ற காரணத்தினால் இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிபோகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.